வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிகுறி பற்றி உங்களுக்குலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப காமனாக கேட்டிருப்பீங்க. மஞ்சக்காமால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஜாண்டிஸ். இந்த ஜாண்டிஸ்னா என்ன, ஜாண்டிஸ்ன்றது எந்த நோயால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வீடியோ தான், வீடியோவில் போகலாம். மஞ்சக்காமால் ஜாண்டிஸ் அப்படின்றதே ஒரு நோயான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஜாண்டிஸ்ன்றது நோய் இல்லை, ஜாண்டிஸ்ன்றது ஒரு சைன், ஒரு அறிகுறி. நம்ம டாக்டர்ஸுக்கும் நம்ம மக்களுக்கும் அலர்ட் பண்ணுற ஒரு முக்கியமான அறிகுறி. அப்போ ஜாண்டிஸ்னால் மெடிக்கலாக என்ன சார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மஞ்சள் கலரில் நம்ம கண், முகம், வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய சதைகள், கைகள், கால்கள் இதெல்லாம் மஞ்சள் கலரில் மாறுது அப்படின்னா அது பேர் தான் ஜாண்டிஸ். அந்த மஞ்சள் கலரத்துக்கு மாறுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிரூபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் ஏறுது ரத்தத்தில். அப்படி ஏறும் போது இதெல்லாம் எல்லோ கலரில் மாறுது. அப்போ மெடிக்கலாக அந்த ஜாண்டிஸை நம்ம எல்லாருக்கும் எப்படி சொல்கிறாங்கன்னா, yellowish discoloration of the skin and mucous membrane due to increased amount of bilirubin அப்படின்னு தான் அந்த புத்தகத்துலலாம் அழகாக கொடுத்துருப்பாங்க. மஞ்சள் கலரில் இதெல்லாம் மாறுது பிலிரூபின் அதிகமாகிறதுனாலன்றது தான் ஜாண்டிஸ். அப்போ ஜாண்டிஸ்ன்றது ஒரு சைன், அது நோய் கிடையாது. அப்போ இந்த மாதிரி மஞ்சள் கலரில் உடம்புல எதனாலலாம் சார் மாறுது, ஒரு மக்கள் என்னென்னலாம் யோசிக்கணும், எப்படியெல்லாம் தடுத்து கொள்ளணும் அப்படின்றது தான் ஒரு அவேர்னஸ் வீடியோவை அதை நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மஞ்சள் கலரில் நம்மளுக்கு உடம்புலாம் மாறுதுன்னா 3 விஷயமாக நம்ம பிரிக்கலாம். 3 காரணத்தினால தான் அப்படி நடக்கலாம். 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்தம் ரிலேட்டட், 2 லிவர், 3 லிவருக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி 3 விஷயமாக நான் பிரிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு விஷயம் இருக்குல்ல, ரத்தம் ரிலேட்டட். ஏன் சார் ரத்தத்தில் எப்படி சார் ஜாண்டிஸ்? ரத்தம் ரிலேட்டடாக என்னென்னா, ரத்தங்கள் உறையும் போது, அதாவது உடையும் போது அந்த ஆர்பிசின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சிகப்பு அணுக்கள்னு சொல்லுவோம்ல, ஆர்பிசி ரெட் பிளட் கார்பசல்ஸ், இந்த சிகப்பு அணுக்கள் உடையும் போது அது பேர் தான் ஹீமோலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ரத்தங்கள் அந்த சிகப்பணுக்கள் உடையும் போது பிலிரூபின்கள் அதிகமாகும். அப்போ அது ஒரு மஞ்சக்காமலை ஏற்படுத்தும். இந்த ஜாண்டிஸ் பேர் தான் ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ், அதாவது ரத்தங்கள் உடையறதுனால வரக்கூடிய மஞ்சக்காமால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முதல் வெரைட்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஜாண்டிஸ்க்கு முக்கியமான குரு யாரை பற்றி, டக்குன்னு ஒருத்தர் எல்லோவை பார்த்தோம்னா யார் கல்பிரிட்டுன்னு யோசிப்போன்னா ஈரல். ஓகேங்களா, நம்மளோட கல்லீரல், லிவர். அப்போ லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னால வரக்கூடிய ஜாண்டிஸ் 2. 3வது நான் சொல்லியிருந்தேன் லிவருக்கு அப்புறம். அப்படின்னா என்னென்னா, இந்த லிவர்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லிவரோட ஒரு டக்ட் வரும், அது பேர் தான் பைல் டக்ட்டு. பித்தப்பைன்னு சொல்லுவோம்ல, கால் பிளாடரு. அதுக்கப்புறம் நம்மளோட கணையன்னு சொல்லுவோம்ல, பேன்க்ரியாஸு. இதெல்லாம் கூட லிவர் மேலே ஒரு ப்ரெஷரோ அழுத்தமோ இல்லைனா ஒரு தடையோ போடும்போது நம்மளோட பிலிரூபின்கள் ரத்தத்தில் அதிகமாக வெளியேறும். அப்போ இந்த ஜாண்டிஸ் பேர் தான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், அதாவது 3வது வகை அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். அப்போ 3 வகை, இந்த 3 தான் இந்த மஞ்சக்காமாலுக்கு மெயினான ரீசன். இது 3 தான் ரீசன். அப்போ அந்த 3 என்ன? 1 ரத்தம் உடையணும், 2வது பார்த்தீங்கன்னா ஈரல்ல பிரச்சனை, இல்லை 3வது ஈரல் வெளியே இருக்கிற பகுதிகள்னால ஈரல்ல ஒரு அடைப்பு, அது பேர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். இது 3 தான் காரணங்களாக அறையுது. இப்போ ஃபஸ்ட்டு ஜாண்டிஸ் அப்படின்னு வரும்போது ஒரு டாக்டர் என்னென்னலாம் விஷயம் டக்குன்ட்டு நம்ம யோசிக்கணும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால், எல்லோ கலரில் இருக்குது, ஓகே. அப்போது எல்லோ கலரில் இருக்குன்னா ஜாண்டிஸ், அது ஓகே. இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா பிலிரூபின் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், அதுவும் ஓகே. இப்போ இது என்ன டைப் ஆஃப் ஜாண்டிஸ் இந்த 3த்தில் அப்படின்னு டாக்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அப்படின்னும் போது அறிகுறிகளை கேட்க ஆரம்பிப்பார். அப்போ என்னென்ன அறிகுறிகள் மெயினாக கேட்பாருன்னா, சார் எல்லோவாக இருக்குது எனக்கு புரியுது 1. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னும் போது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு எதுவுமே சொல்ல தெரியல சார், எல்லோவாயிடுச்சு, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேகான கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியது இங்கே தான். என்ன அப்படின்னா, நம்ம போகிற யூரின், நம்ம போகிற டாய்லெட். இந்த ஜாண்டிஸில் மட்டும் தான் ரொம்ப அழகாக யூரின் மற்றும் டாய்லெட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் போகிற யூரின் கலர் ரொம்ப ஹையாக இருக்குது, அதாவது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ரொம்ப மஞ்சள் கலரில் நீங்கள் யூரின் போகிறீங்கன்னா இந்த 2-3 தான் ஏதோ ஒன்று. அதாவது என்னது, இந்த லிவர் பிரச்சனை இல்லைனா லிவர் பக்கத்தில் இருக்கிற அடைப்பு பிரச்சனை. ஓகேங்களா, இந்த ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸில் ஜென்ரலாக இந்த டார்க் கலர் யூரின் அந்தளவுக்கு இருக்காது, நார்மலாக தான் ஜென்ரலாக இருக்கும். இது 1. 2வது பார்த்தீங்கன்னா டாய்லெட்டோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த சில்வர் மாதிரி போகுது. சில்வர்னா என்னது, நம்ம சில்வர்னா நிஜமான சில்வர் தான், இந்த வெள்ளின்னு சொல்கிறோம்ல,
டாய்லெட்டுக்குன்னு ஒரு கலர் இருக்குது. என்னது, ஒரு மாதிரி எல்லாரும் பாத்ரூம் போகும்போது ஒரு மாதிரி எல்லோ கலர்லையோ ப்ரௌன் கலர்லையோ நம்மளுக்கு போகும். ஆனால் வெள்ளையாக டாய்லெட் போகுது, டாய்லெட்டே கலரே இல்லை, ஏதோ வந்து வெள்ளி டாய்லெட் போகிற மாதிரி இருக்குது. பயந்துட்ட சார், யூஸ்வலாக டாய்லெட் கோல்டு கலரில் தானே போகும், இதுனா வெள்ளி மாதிரி போகுது, அப்போ கலர்லெஸ்ஸாக இருக்கிறது டாய்லெட் அப்படின்னாலே இந்த மூணாவது கேட்டகரி. யார்? இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸில் டாய்லெட்டில் கலரே இருக்காது. இந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியில் நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லோ கலர் மெயின்டைன் ஆகும். அப்போது யூரின் கலர் மற்றும் டாய்லெட் கலர் வச்சே நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம் இது என்ன டைப் ஆஃப் ஜாண்டிஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று. ரெண்டாவது அறிகுறி என்ன, நம்ம ஜென்ரலாக வந்து டாக்டர் கேட்பாங்கன்னா, அரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கா, என்னது சொரியல். ஓகே, நிறைய பேர் வந்து ஆமாம் சார் ரொம்ப சொரியுது, நாங்களே சொறி இருக்குது, ரொம்ப அரிப்பு இருக்குது, பிப்பு இருக்குது அப்படின்னாலே இந்த மூணாவது டைப் தான். இது அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், அடைப்பினால் வருதல் அந்த ஜாண்டிஸ். அப்போ இந்த அறிகுறிகளில் தான் டாக்டர் முக்கியமாக வந்து இவங்ககிட்ட வந்து முதல்ல கேட்டு இந்த மூணுத்தில் எதுன்னு வந்து வித்தியாசப்படுத்துறதுக்கு வந்து ஒரு முயற்சிகள் வந்து எடுப்பார். அப்போது இந்த ஜாண்டிஸ் வந்து வெறும் எல்லோ கலர் மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த எல்லோ கலரில் மாறுதுன்னா கூடவே உங்கள் யூரின் கலர் மற்றும் டாய்லெட் கலர் மற்றும் அரிப்பு வச்சும் மக்கள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். என்னடா யூரின் கலர் இப்படி போகுது, ஏன்னா டாய்லெட் ரொம்ப கலரில் போகுது. ஏன்னா நிறைய பேருக்கு வெளியே மஞ்சள் எல்லாம் கூட முதல் அறிகுறி மேபி டாய்லெட்டில் கூட காமிக்கலாம். அப்போ அந்த டாய்லெட் கலர் வச்சே நம்ம ஃபஸ்ட் யோசிச்சிடும், டாய்லெட் டிஃப்ரெண்ட்டாக கலரில் போகுது, ஒயிட் கலரில் போகுது அப்படின்ட்டு நம்ம முதலையே போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதுக்கு தான் இந்த இம்பார்ட்டன்ட் கிளாசிக் சிம்டம்ஸ் வந்து சொன்னேன். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான காரணங்கள் என்ன, இப்போ ஒன்னொன்றுத்துக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அப்போ முக்கியமான காரணங்கள் என்ன டாக்டர் டக்குன்னு யோசிக்க ஆரம்பிப்பார். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைப் என்னது, ரத்தங்கள் உடையறதுனால ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ்க்கு என்னென்ன காரணங்கள். இப்போ ரத்தம் உடையுது அப்படின்னா பல காரணங்கள் வந்து இருக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஹீமோலைட்டிக் அனிமியானே ஒரு டைப் ஆஃப் டிசீஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, நிறைய கன்ஜெனிட்டல் டிசீஸு, ஹெமட்டாலஜிக்கல் டிசீஸு, இந்த மாதிரி நிறைய ஒரு சில மாத்திரைகளும் இந்த ரத்தங்களை உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் வந்துட்டு இந்த ஹீமோலைட்டிக் அனிமியா வந்து டாக்டர் வந்து யோசிப்பார். இந்த ஆட்டோமியூன் காரணங்கள், தானாகவே உடையிறது, இந்த மாதிரி நிறைய டைப் வந்து இந்த ஹீமோலைட்டிக்ஸில் இருக்குது. சில நேரத்தில் இன்ஃபெக்ஷன், மலேரியா, டெங்கு, இந்த மாதிரி சில இன்ஃபெக்ஷன்ஸ் கூட டக்குன்ட்டு ஹீமோலைசிஸை உற்பத்தி பண்ணலாம். அப்போ ரத்தம் உடையுதுன்னா இந்த ரத்தங்கள் சார்ந்த நோய்கள், ரத்தங்களை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த ஹீமோகுளோபினை ஆர்பிசியை உடைக்கிறது, மாத்திரைங்க உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக்டரை வந்து யோசிக்க ஆரம்பிப்பார். இது ஒன்று. ரெண்டாவது டைப் வந்து நான் சொன்னது ஈரல் சார்ந்த பிரச்சனைகள். இதுதான் சார் நம்ம ஊரில் 90% இதுதான். இந்த ஈரல் சார்ந்த பிரச்சனைகள்னால தான் இந்த மஞ்சக்காமால்னு சொல்லக்கூடிய ஜாண்டிஸ் வந்து வருது. அப்போ இந்த ஜாண்டிஸ் பேர் தான் ஹெப்பட்டோசெல்லுலார் ஜாண்டிஸ். அவ்வளோ அழகான பேர் கொடுத்துருக்கான் பாருங்கள், ஹெப்பட்டோசெல்லுலார். ஹெப்பேட்டனா என்னென்னா லிவர், செல்லுலார்னா என்னென்னா வந்து அணுக்கள். அப்போ ஈரல் அணுக்கள் சார்ந்த ஜாண்டிஸ் தான் ஹெப்பட்டோசெல்லுலார் ஜாண்டிஸ். இதுதான் ரெண்டாவது மெயின் வெரைட்டியாக. ஒரு 80-90 விழுக்காடு இவர் தான் இருக்கார். அப்போ ஈரலில் வர பிரச்சனைகள்னால வந்து நம்மளுக்கு ஜாண்டிஸ் வருது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குடிக்கிறோம், குடி பழக்கம், அதனால் வந்து நம்ம ஈரல் வீங்கிக்குது, அது பேர் தான் அந்த ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஈரல் புற்றுநோய், அது பேர் தான் லிவர் கேன்சர்னு சொல்கிறோம். ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு காப்பர் படிஞ்சிருது, அது பேர் தான் வில்சன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஈரலில் இரும்பு படிஞ்சிருது, ஹீமோசெலுரோசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஈரல் சார்ந்த எல்லா பிரச்சனைகள்லையும் ஈரல் வந்து வீக் ஆகும் போது, வீங்கிக்கும் போது நம்மளுக்கு ஜாண்டிஸ் வருது. இது பேர் தான் ஹெப்பட்டோசெல்லுலார் ஜாண்டிஸ். ஒரு சில மாத்திரைகள் போடுறதுனால ஈரல் ஃபெயிலியர். இப்போ எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் பாய்சனிங், நம்மளே வீடியோலாம் போட்டிருந்தோம். பேராசிட்டமால்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது திடீர்னு ஈரல் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அப்போ இது எல்லாமே நிறைய மாத்திரை, இப்போ டிபிக்கு எடுக்கிற மாத்திரை, ஹெச்ஐவிக்கு எடுக்க மாத்திரை, நிறைய மாத்திரைகள்னாலேயும் லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த ஜாண்டிஸ் என்ற மஞ்சக்காமால் வருது. ஏன்னா இந்த பிலிருபின்ன்றது இந்த லிவர் தான் வந்து மெயினாக ப்ரொடியூஸ் பண்ணுன்றதுனால நம்மளுக்கு இந்த ஹெப்பட்டோசெல்லுலர் ஜாண்டிஸ் தான் 80 விழுக்காடு நம்ம பார்க்கக்கூடிய கேஸாக வந்து இருக்குன்றது ரெண்டாவது டைப். அப்போ டாக்டர் எவ்வளோ நிறைய கேள்விகள் இந்த ஜாண்டிஸில் கேட்க வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். அப்போ என்னென்னலாம் கேள்வி கேட்கணும் டாக்டரு, நீங்களும் என்னென்னலாம் யோசிக்கணும். இந்த மாதிரி வந்து மஞ்சக்காமால் எல்லோ கலரில் ஆச்சுன்னா நம்மளுக்கு குடிப்பழக்கம் இருக்கா, ஏதாவது தேவையில்லாமல் மாத்திரைங்களை ஓவராக போடுறோமா, நம்மளுக்கு ஃபேமிலியிலேயே இந்த மாதிரி வந்து ஈரல் சார்ந்த நோய்கள் இருக்கா. ஏன்னா ஜெனட்டிக்காக தான் இந்த வில்சன் டிசீஸ் வருது, அந்த காப்பர் அக்யூமுலேட் ஆகிறது. ஜெனட்டிக்காக தான் இந்த இரும்பு சார்ந்த டிசீஸ்கள் வருது. ஜெனட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா தான் ஆட்டோமியூன் நம்மளுக்கு டிசீஸ் வருது, ஹெப்படைட்டிஸ், ஆட்டோமியூன் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப காமனாக வருது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜெனட்டிக் ரிலேட்டட்ன்றதுனால இதெல்லாம் நீங்களும் யோசிக்கிறோம், டாக்டரும் உங்களை கேள்வியாக வந்து கேட்பாருன்றது தான் வந்து உண்மையாக வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டாவது கேட்டகரிக்கான காரணங்கள். மூணாவது கேட்டகரி, அதாவது
அதாவது என்னன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், அதாவது ஈரல்லேருந்து வெளியே வரக்கூடிய பைல் டக்டில் ஒரு அடைப்பு. அப்போ இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா மெயினாக பித்தப்பை கற்கள், கால் ஸ்டோன்ஸ். அதை தனியாக கூட நம்ம ஒரு நாள் டாப்பிக்காக பேசலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த கால் பிளாடர் பித்தப்பை கல் இருக்குது சார், ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் வருது, பேசுவோம். ஸோ இந்த பித்தப்பை கற்கள் அப்படின்னு இருக்குல்ல, இந்த பித்தப்பை கற்கள் போய் மாட்டிக்கிச்சு, இல்லைன்னா கணையத்தோட கணையம் வீங்கியிருக்கு, அந்த கணையம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீக்கத்தை ஒரு பிளாக்கை வந்து கொடுக்குது, இல்லைன்னா அந்த இடத்துல ஏதாவது கேன்சர் வருது. இந்த பித்தப்பை மற்றும் இந்த பைல் டக்டோட கேன்சர் பேர் தான் கொலாஞ்சியோ கார்சினோமா அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் டேர்மில் வந்து யூஸ் பண்ணுறோம். கணையத்தோட கேன்சர் பார்த்தா கணைய கேன்சர், பேன்கிரியாட்டிக் கேன்சர், எஸ்பெஷலி கணையத்தோட தலைப்பகுதியில் கேன்சர் வரும்போது ஹெட் ஆஃப் பேன்கிரியாஸில் கேன்சர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அழுத்துறதுனால பிலிரூபின்கள் லெவல் அதிகமாகுது. அப்படி இருக்கும் போது தான் இந்த ஜாண்டிஸ் பேர் தான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், அதாவது அடைப்பு டைப் ஆஃப் மஞ்சக்காமால் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் காரணங்கள் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மூணாவது சார்ந்த விஷயம் இருக்குல்ல, இந்த அடைப்புனால வர ஜாண்டிஸ், இதுக்கு டாக்டர் ஒரு சில கேள்விகள்லாம் கண்டிப்பாக யோசிச்சு கேட்பாரு. உங்களுக்கு ஆல்ரெடி பித்தப்பை பிரச்சனை இருக்கா, பித்தப்பையில் கற்கள் முன்னாடி ஏதாவது வந்திருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள். இந்த பித்தப்பை கற்கள் ஜென்ரலாக யாருக்கு வரும்? ரொம்ப குண்டாக இருக்காங்களா, நிறைய ஃபேட் சாப்பிடுவாங்களா, ஒரு ஃபீமேலாக இருக்காங்களா, 40யாக இருக்காங்களா, நிறைய இந்த கேஸ் மாதிரி அதிகமாக உங்களுக்கு வருமா, இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு, ப்ளஸ் இந்த இடத்துல உங்களுக்கு மெயினாக வலி இருக்கா, இந்த இடத்துல அழுத்தினா வலிக்குதான்னு பல விஷயங்கள் வச்சு இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸையும் டாக்டர் வந்து யோசிப்பார். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஒருத்தவங்க மஞ்சளாக மாறுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த மஞ்சக்காமாலுக்கு இந்த எல்லோ கலருக்கு 3 முக்கியமான ஒரு ப்ராட் கேட்டகரியை வந்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். ரத்தம் உறையிறது, ஈரல் சார்ந்து, ஈரலுக்கு அடைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு 3 கேட்டகரி. ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ், ஹெப்படோசெல்லுலார் ஜாண்டிஸ், அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு 3 டைப் வந்து உங்கள் முன்னாடி வந்து இருக்கு. இப்போது லம்பலோட வேலை வந்து என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு வீட்டில் இருக்கும், நம்மளோட உறவினர்கள் யாராவது இருக்காங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு நீங்கள் எல்லோ கலரில் இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து உடனே நம்ம கொடுக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டர் போய் பார்க்குறோம். பெட்டர் கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட்டை பார்க்குறது. ஒரு டாக்டர் போய் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க. எஸ்பெஷலி ஒரு 3-4 டெஸ்ட் தான் மெயினாக எடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு எல்எஃப்டி, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. 1. 2வது இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். எதுக்கு அல்ட்ராசவுண்ட்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரலில் வந்து வீக்கம் இருக்கா, உங்களுக்கு எந்த பித்தப்பையில் கல் இருக்கா அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதில் தான் டவுட் இருந்ததுன்னா வயிறுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது வந்து 3. 4வது விஷயம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த ரத்தம் உறையிறது சொன்னோம்ல, ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ், அதுக்கான ஒரு சில ப்ரொஃபைல், இந்த சிபிசி, பிடி, ஐஎன்ஆர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு சில கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாண்டிஸ்க்கு முக்கியமான காரணம் இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு ஒரு வைரஸும் இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி இருக்குது, அதனால இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல செக்கிங் இருக்குது. ஹெப்படைட்டிஸே ஒரு தனி டாபிக், அதை நம்ம தனியாக ஒரு நாள் பேசலாம். ஹெச்ஐவி மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் அது, அதுவும் நம்ம பேசுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்கள் பல்வேறு கட்ட கோணங்களில் இந்த ஜாண்டிஸை வந்து அணுகுவாங்கன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ மக்கான நம்மளுக்கு முக்கியமான வேலைகள் என்ன, இதை காமனாக வர்றதுக்கான காரணங்களை முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிட்டோம்னாலே இந்த மஞ்சக்காமல் வராமல் இருக்கலாம். அப்போ அந்த காமனாக வர்றதுக்கான விஷயங்கள் வந்து என்னென்னது? 1, நல்ல சரக்கு அடிக்கிறது, அதாவது ஆல்கஹால். அப்போ அதை வந்து விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மாத்திரைங்களை தேவையில்லாமல் கன்சியூம் பண்ணுறது. இந்த மாதிரி பேர் தெரியாத லேகியங்கள், மாத்திரைகள், அது எந்த அலோபதியோ சித்தாவோ எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் லிவரில் தான் போய் மெட்டபலைஸ் ஆகுது. அப்படின்னும் போது லிவரில் தேவையில்லாமல் அந்த லோடை போடக்கூடாதுன்றது 2வது முக்கியமான விஷயம். 3வது இந்த ஃபேட்டி லிவர்ஸ் வராமல் பார்த்துக்கிறது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பரான எண்ணெயை சமைக்கிறது, ப்ராப்பரான சாப்பாடு வைக்கிறது, மாவு சத்துக்களை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது, வெயிட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுறதுன்ற மாதிரி விஷயங்கள் வந்து காமனாக தடுக்கக்கூடிய, லிவரை ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடிய காமனான விஷயங்கள் இருக்குது. இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து விரிவாக எதை பற்றி பேசலாம்னா, இந்த ஜாண்டிஸ்க்கு என்னென்னலாம் பண்ணணும், ஜாண்டிஸ் பேஷண்ட்ஸ் என்னென்னலாம் சாப்பிடணும், என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது, எப்படிலாம் வந்து எமர்ஜென்சி மெடிசின்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கோணத்தில் நம்ம இன்னொரு காணொலியில் வந்து விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காமெடி ஒன்று என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நான் எம்பிபிஎஸ் படிக்கும் போது இந்த ஜாண்டிஸ் வச்சு ஒரு சம்பவம் வந்து ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னா வந்து ஒருத்தவங்க வந்து வராங்க. நம்ம கேஸ் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். நம்மளோட பேராசிரியர்கிட்ட, ப்ரொஃபஸர்கிட்ட வந்து கேஸ் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அப்போ ப்ரெசென்ட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து அனிமியா இருக்குது, ஹீமோகுளோபின் அனிமியா இருக்கா, ஜாண்டிஸ் இருக்கா, அதெல்லாம் சொல்லுவோம். அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெசென்ட் பண்ணவங்க வந்து ஆமாம் அவங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க.
இவர் ஜாண்டிஸா இந்த பேஷண்ட்டுக்கு, அந்த பேஷண்ட் ஏதோ ஒரு நுரையீரல் பேஷண்ட், அதுக்கு ஜாண்டிஸ் இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து என்ன ஜாண்டிஸ் இருக்குது பாருங்கள் சார், எல்லோ கலரில் தான் இருக்காங்க, எல்லோ இஸ் டிஸ்கலரேஷன் ஆஃப் ஸ்கின்லாம் எல்லோ கலரில் இருக்குது பாருங்கன்ட்டு. அப்போ அந்த பேராசிரியர் வந்து அவங்க கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், என்னம்மா மஞ்சள் கலரில் இருக்க, இன்னைக்கு காலையில் என்ன பண்ணீங்க, எப்படி குளிச்சிங்கன்னு. கோபுர மஞ்சள் போட்டு குளித்தேன் சார் அப்படின்ச்சு. அப்புறம் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து சிரித்தார், ஏம்மா கோபுர மஞ்சள் போட்டு குளித்தா உடம்பு மஞ்சள் கலராக தான் இருக்கும், நம்ம ஊரில் எல்லாருமே மஞ்சள் போட்டு குளிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்குது, அதனால் ஜாண்டிஸை யாரும் தோளில் அதிகமாக பார்க்காதீங்க, நம்ம ஊர் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி. ஏன்னா பல பேர் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற ஜென்ரேஷனாக இருந்தது, இப்போ கொஞ்சம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 90s 80sலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஜாண்டிஸை நீ பார்க்கணுன்னா கண்ணில் பாரு, கண்ணை தூக்கி கீழே பாரு, அப்போ கன்ஜங்டிவா, ஸ்க்ளீரா, அது மாதிரி பல்பார், நாக்கில் பாரு, உள்நாக்கில் பாரு, அது மாதிரி விஷயங்களில் மெயினாக பாரு. இந்த ஸ்கின்னு கை கால்லாம் போட்டிங்கன்னா நம்ம ஊர் லேடிஸ் நல்லா குழச்சி அப்பிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாதுமா, அதனால் எப்போயுமே கண்ணில் பாரு, பல்பார் கன்ஜங்டிவாவில் பாரு, வாய்க்குள்ளே பாரு, நாக்குக்கு கீழே பாருன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் நம்ம காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு டேக் ஹோம் மெசேஜ். உங்கள் கண்கள் மஞ்சளாக மாறுது அப்படின்னா கேர்ஃபுல்லாக அவங்க ஜாண்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.